தமிழ்நாட்டில் வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 77,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். கேள்வி நேரம் முடிந்ததும் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பேசினார். அப்போது பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், இளைஞர் நலனை, இளைஞர் எதிர்காலத்தை, இளைஞர்களின் மேன்மையை எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு திட்டங்களை தீட்டி வருவது திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்றும், இளைய சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ளும் வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் தமிழ்நாடு அரசு மிக கவனமாக செயல்பட்டு வருகிறது என்றும், அதனை அடிப்படையாக கொண்ட அறிவிப்பைத்தான் இப்போது வெளியிட விரும்புவதாகவும், வளமான அரசாக, அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தீட்டியுள்ளது என்றும், திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் வாயிலாக 32,774 நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும், அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் 32,709 இளைஞர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும், மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் மத்திய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது என்றும், மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஓர் அமைப்பாகும் என்றும், இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 77,78,999 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும், அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசினுடைய கனவு திட்டம் என்று நான் எப்போதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு வருகிறது எனவும், இதன் மூலம் படித்த இளைஞர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை 3,06,459 நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் 2,01,596 இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது என்றும், இந்த இரண்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 5,08,055 தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நம் இளைஞர்கள்தான் நம் பலம், அவர்கள்தான் நமது எதிர்காலத்திற்கு வளத்திற்கு அடிப்படையானவர்கள். இதனை உணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அரசு பணியினை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் ஜனவரி 2026க்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,220 ஆசிரியரிட பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும் எனவும், அதாவது வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், இது தவிர சமூக நலத்துறை, மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவித்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார்.